திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. இன்று விசுவாச வருடம் சித்திரை மாதம் 26ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 9ஆம் நாள், வாரம் வெள்ளிக்கிழமை, நட்சத்திரம் அஸ்தம், சந்திராஷ்டம் சதயம், யோகம் அமிர்த யோகம், நித்திய யோகம் வஜ்ரம், திதி துவாதசி, கரணம் பாலவம். இன்றைய வாரசூலை மேற்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் வெல்லம். இன்றைய சுப வேளைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய ஆலய விசேஷ வழிபாடுகள்: ஆறுமங்கலம் ஸ்ரீ ஆயிரத்தூர் விநாயகர் ரத உற்சவம், திண்டுக்கல் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் வாகனத்தில் புறப்பாடு, மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் காலையில் ரத உற்சவம், இரவு சந்திராவரணம், திருச்சிராமலை கலியம் திருப்பனந்தாள் சிவபெருமான் சங்கரநாயனார் கோவிலில் ஸ்ரீ சிவபெருமான் ரத உற்சவம். இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பதில் சிறு தடை தாமதங்கள் ஏற்படலாம். எதிரிகளை இடம் கண்டு அவர்கள் சதியை முறியடிப்பீர்கள். பணி சுமை குறையும். எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள். குடும்பத்தில் உங்களுடைய அனுபவமான பேச்சுக்கள் அனைவரையும் கவரும். அனைவரும் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். உங்கள் செய்யும் முயற்சிகளுக்கெல்லாம் சிறிது தடை தாமதங்கள் ஏற்படலாம். வாகன பராமரிப்பு செலவு, வீடு பராமரிப்பு செலவு கூடும். சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. பெண்களுக்காக, அதுவும் வாழ்க்கை துணைக்காக சில செலவுகளையும் அலைச்சல்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். வாழ்க்கை துணை செலவுகளை கொடுத்தாலும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். ரிஷபம். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்கள் விருப்பப்படி நடந்தேறும். அது வளர்ச்சிக்கான பாதைகளாக இருக்கும். வாகனத்தில் வேகம் வேண்டாம். துணிச்சலாக தைரியமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் சில சச்சரவுகள், சங்கடங்கள் வந்து நீங்கும். குழந்தைகளின் விஷயத்தில் சில கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. அரசு காரியங்களில், அரசு விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். தொழிலில் இருந்த பிரச்சனைகள், தடைகள் விலகி தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். மிதுனம். சுயபட்சதாபம் ஏற்படும். உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு கழிவிறக்கம் உண்டாகும். உங்களுடைய பேச்சுகளில் நிதானம் தேவை அல்லது தரம் தேவை. தரம் தாழ்ந்த பேச்சுக்களை கோபத்தில் கூட பேச வேண்டாம். உங்கள் செயல்பாடுகளில், திட்டங்களில் சில தடை தாமதங்கள் ஏற்படலாம். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் தியாகங்களையும் செய்ய வேண்டி வரும். வாழ்க்கை துணையால் செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதரர்கள் பேச்சை கேட்பதில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கடகம். சுய சிந்தனை அதிகரிக்கும். இன்று உங்களுடைய செயல்களில் அவசரமும் பதட்டமும் அதிகரிக்கும். தைரியமாக, துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். அதையெல்லாம் உங்களுக்கு இன்று பிரச்சனைகள் தரும் என்பதால் அதை அவசர முடிவுகளையும் தைரியமாக செயல்படுவதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய முயற்சிகள்
தடைதாமதங்கள் ஏற்பட்டாலும் அவைகளை செயல்படுத்தும் போது அது வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருப்பதால் மகிழ்ச்சியும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் அதிகார பேச்சு, ஆணவ போக்கு அவற்றை தவிர்த்தால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். சிம்மம், தேவையற்ற பேச்சுகளும் தேவையற்ற சிந்தனைகளையும் தவிர்த்தாலே என்று பல பிரச்சனைகள் குறையும். வேலை செய்யும் இடத்தில் கடின உழைப்பும் தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் சில எதிர்ப்புகள், பிரச்சனைகள் வரும். அதுவும் பெண்களால் சில பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பெண்களிடம் பேசும்போது கவனமும் கண்ணியமும் தேவைப்படுகிறது. பெண்களால் மன அழுத்தம் உண்டாகும். குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்ப அங்கத்தினர்கள் சில பேர் கருத்து வேறுபட்டால் தற்காலிகமாக பிரிந்து செல்ல வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப அங்கத்தினரை எல்லோரையும் அனுசரித்து சென்றால் நன்றாக இருக்கும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். வாழ்க்கை துணையினுடைய தெளிவான திட்டங்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருந்தால் அது அவருக்கு ஆறுதலாக இருக்கும். கன்னி, இன்று உங்களுடைய செயல்களில் சில பதட்டங்களும் சில மன அழுத்தங்களும் உண்டாகும். பெண்களால் பிரச்சனைகள், எதிர்ப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அவசரமாக செய்யும் செயல்களை தவிர்க்கவும். எதிலையும் நிதானம் தேவை. துணிச்சலான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும். தெளிவான திட்டங்கள் மூலம் நிதானமாக செயல்பட்டால் இன்று வெற்றி உங்கள் கையில். குடும்பத்தை பொறுத்தவரையில் கனிவான பேச்சுக்கள் குடும்பத்தை ஒன்றிணைக்க உதவும். குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, புகழ், பாராட்டுகளை பெற்றுத்தரும். சகோதர அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. வாழ்க்கை துணை ஆதரவாகவும் ஆதாயமாகவும் அனுகூலமாகவும் இருப்பார்கள். துலாம், இன்று பணிச்சுமை கூடும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள், பயணங்கள் ஏற்படும். அது மன அழுத்தத்தையும் மனப்பதட்டத்தையும் கொடுக்கும். பெண்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பலது பெண்களால் எதிர்ப்புகள், வீண் விமர்சனங்களை சந்திக்க நேரிடும். ஆகவே பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக இருப்பது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரையில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உணர்ச்சிகரமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் கூடினாலும் வண்டிகளால் நீங்கள் நல்ல பயனை பெறுவீர்கள். அதாவது வண்டியை மாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பழையதை கொடுத்து, அதாவது அடிக்கடி ரிப்பேர் ஆகுதுன்னு சொல்லிட்டு வண்டியை மாற்றுறதுக்கான சிந்தனைகள் மேலோகும். அதை செயல்படுத்தியும் பார்ப்பீர்கள். அரசு வழி காரியங்கள், அரசு உதவிகள் சிறப்பாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளவும். குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அவருடைய ஆளுமை தன்மை உங்களுக்கு ஆதரவாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். விருச்சிகம், நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பது மட்டும் இல்லாமல் அதனால் சிறிது வருமானங்களையும் லாபங்களையும் அதிகரிக்க செய்வீர்கள். அதனால் உங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும், அந்தஸ்து அதிகரிக்கும். சகோதரர் செல்வாக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகளுடைய செயல் திட்டங்களுக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. உறவினர்கள் வருகை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயமும் அனுகூலமும் வருமானங்களும் உண்டாகும். தனுசு, தொழிலில் எதிர்பாராத பிரச்சனைகள், மறைமுக எதிர்ப்புகள், விமர்சனங்களை சந்திக்க நேரிடும். தொழிலில் மன அழுத்தங்கள் உண்டாகும். அதுவும் பெண்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுவதால் அதை கவனமுடன் கையாள வேண்டியிருக்கும். உங்களுடைய செயல் திட்டங்கள், திறமைகள் எல்லாம் தாமதமாகவே செயல்படும் என்பதால் இன்று புதிய முயற்சிகள், புதிய வேலைகளை தவிர்க்கவும். குடும்பத்தை பொறுத்தவரையில் மூத்தோர்கள் ஆசை உண்டு, பெற்றோர்கள் ஆதரவு உண்டு. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளுக்கு சுமை அதிகரிப்பதால் உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது.
அரசு வழி உதவிகள், அரசு காரியங்கள் சிறப்பாக செயல்பட்டு இருப்பதால் அந்த வகை காரியங்களை இன்று செய்து அதை பயன்படுத்தி கொள்ளவும். வாழ்க்கை துணையுடன் பிரச்சனைகள் ஏற்படுவதால் அவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. மகரம், வியாபாரம், வணிகம், கான்ட்ராக்டு, கூட்டுத் தொழில், கூட்டு முயற்சிகள் இவையெல்லாம் உங்களுக்கு லாபத்தை தரும். புதிய கூட்டாளிகள் அறிமுகமாவார்கள். லாபங்கள், வருமானங்கள் அதிகரிப்பதால் உங்களுடைய அதிர்ஷ்டம் கொடிகட்டி பிறப்பது போல் தோன்றும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. இன்று உங்களுக்கு ஒரு பாக்கியமான நாள். அந்தஸ்து உயரும், செல்வாக்கு உயரும். சகோதரர் எதிர்ப்பாக செயல்படுவதால் அவரை அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும். உறவினர்கள் வருகை சங்கடங்களை தரும். குழந்தைகளுக்கு விருப்பங்களை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவீர்கள். நண்பர்கள் உதவியை எதிர்பார்க்க முடியாது. சக ஊழியர்கள் ஒத்துழையாமை இயக்கம் நடத்துவார்கள். வாழ்க்கை துணை ஓடு வாக்குவாதங்களையும் உணர்ச்சிகரமான பேச்சுகளையும் தவிர்க்கவும். கும்பம், என்னதான் மாற்றங்களை செய்தாலும், கடின உழைப்பு செய்தாலும், ஆனால் நீங்கள் சந்திக்கப் போவது என்னமோ எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் வீண் விமர்சனங்களே தான். ஆகவே இன்று புதிய முயற்சிகள், புதிய வேலைகளை தவிர்க்கவும். தொழில் சார்ந்த பயணங்கள் அலைச்சல்களை ஏற்படுத்தும் என்பதால் பயணங்களை ஒத்தி போடவும். தொழிலில் உங்கள் திறமைகளை வீணடிக்கப்படுகிறதால் மனசலிப்பு அடைய வேண்டாம். இதெல்லாம் தற்காலிகமானது. சிறிது நாட்களில் இதுவையெல்லாம் மாறிவிடும். குடும்பத்தை பொறுத்தவரையில் அந்நியர்கள் வந்து போவார்கள். அந்நியர்கள் உங்களுடைய விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும். அது குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கும். உங்களுடைய முயற்சிகள் அரசு சார்ந்த விஷயங்களில் நல்ல வெற்றிகளை தரும். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள சில முயற்சிகள் செய்தால் அதுவும் வெற்றி பெறும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாகன பராமரிப்பு செலவு கூடும். குழந்தைகளின் திறமை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். கணவனுடைய ஆளுமை உங்களுக்கு ஆதரவாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். மீனம், தெளிவான திட்டங்கள் மூலம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இளம் வாலிப வயதினராக இருந்தால் காதல் மலரக்கூடிய காலம். இருந்தாலும் சனி பார்வை இருப்பதால் காதலிக்கும் போது காதலருடைய பின்புலத்தை ஆராய்ந்து மிகவும் பாதுகாப்பாக பழகிக்கொள்ளுங்கள். சகோதரர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். குடும்ப அங்கத்தினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பெரியோர்கள் ஆசை, மூத்தோர்கள் ஆசை உண்டாகும். பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும். குழந்தைகளின் முயற்சிகளுக்கு நீங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள். வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்வது நல்லது. இல்லையில் ஒரு தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.